Hi students, good morning. இந்த கிளாஸில் மொத்தம் 3 கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, ஒரு பிளேன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைனு அந்த பிளேனில் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அது கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2 என்ன அப்படின்னா, 2 லைன்ஸ் கொடுத்துட்டாங்க, 2 லைனும் சேம் பிளேனில் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு நேம். என்ன நேம் அப்படின்னா கோப்ளானர் அப்படின்னு இருக்கும். அப்போ அது எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். அது கண்டிஷன் நம்பர் 2. கண்டிஷன் நம்பர் 3 என்ன அப்படின்னா, 2 நான் பேரலல் கோப்ளானர் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது அந்த பிளேனில் எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணுறது என்ன அப்படின்னா கண்டிஷன் நம்பர் 3. இப்போ கண்டிஷன் நம்பர் 1 பார்க்குறோம். கண்டிஷன் ஃபார் எ லைன் லை இன் எ பிளேன். இப்போ ஒரு லைனுடைய ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த லைனுடைய வெக்டர் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெக்டர் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி இன்ட்டு பி வெக்டர் அப்படிங்கிறது வெக்டர் ஈக்குவேஷன். இதனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை b1. வெக்டர் b வெக்டர் எடுத்துக்கிறதுனால இதனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் b1 b2 b3 எது வேணாலும் எடுத்துக்கலாம், l m n எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு y மைனஸ் y1 டிவைட் பை b2 ஈக்குவல் டு z மைனஸ் z1 டிவைட் பை b3 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேன் இருக்குது, அந்த பிளேனுடைய ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். அந்த பிளேனுடைய வெக்டர் ஈக்குவேஷன் என்ன? r வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் டாட் n வெக்டர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் a வெக்டர் n வெக்டர் ரெண்டுமே வெக்டர். யூசிங் டாட் ப்ராடக்ட் அகெயின் we get the resultant is one scalar. We can rewrite to d, that is r vector dot n vector equal to d. இப்போ இதனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்ஸ் என்ன? கேபிட்டல் AX ப்ளஸ் கேபிட்டல் BY ப்ளஸ் கேபிட்டல் CZ ப்ளஸ் கேபிட்டல் D ஈக்குவல் டு 0. இது ஃபஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் இன் பிளேன். பிளேனை இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. சரி, இப்போ இதில் இதனுடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். அதாவது வெக்டரில் எப்படி யூஸ் பண்ணி கண்டிஷன், அடுத்து கார்ட்டீசியனில் அதனுடைய கண்டிஷன் என்ன. இப்போ இந்த லைனு இந்த பிளேனில் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு உண்டான கண்டிஷன் யூஸிங் வெக்டர் ஈக்குவேஷனை நான் யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி அதனுடைய கண்டிஷன் என்ன. இந்த லைனுடைய வெக்டர் தான் நம்ம எடுத்துக்கணும், இந்த பிளேனுடைய வெக்டர் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த ரெண்டையும் எடுத்துக்கணும். அப்போ இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி வெக்டர் டாட் என் வெக்டர் ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் கேல்குலேஷன் பண்ணுறோம். ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கிடைக்கணும் அப்படின்னா 0ன்னு சொல்லி கிடைச்சிது அப்படின்னா therefore given line lie in a plane அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். இது வந்து வெக்டர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கேல்குலேஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கேல்குலேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த லைனுடைய வெக்டர் தான் நம்ம எடுத்துக்கணும், தட் இஸ் டைரக்ஷன் ரேஷியோஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ் என்ன அப்படின்னா b1. இதில் எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா a. அப்போ இந்த b1ஐயும் ஏவையும் ப்ராடக்ட் பண்ணு a ப்ளஸ் அடுத்தது இந்த b2வையும் இந்த b-யும் ப்ராடக்ட் பண்ணு b2 இன்ட்டு b ப்ளஸ் அடுத்தது இந்த b3 இன்ட்டு z-னுடைய கோஎஃபிஷியன்ட் என்னது c இன்ட்டு சி ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி 3 ஆட் பண்ணும் பொழுது நமக்கு என்னென்னு கிடைக்கணும் அப்படின்னா 0ன்னு கிடைக்கணும். அப்படி 0ன்னு கிடைச்சிது அப்படின்னா therefore given line lie in a plane அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். சப்போஸ் கேல்குலேஷன் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0 வராமல் வேறு ஏதாவது சம் கான்ஸ்டன்ட் வந்தது அப்படின்னா therefore given line do not lie in the plane அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். அப்போ இது என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் 2 என்ன அப்படிங்கிறது பார்க்குறோம். அதாவது கண்டிஷன் நம்பர் 2, கண்டிஷன் ஃபார் 2 லைன்ஸ் ஆர் லை இன் எ பிளேன். சேம் பிளேன்லேயே 2 லைனும் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கோப்ளானரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல 2 லைனோட ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், வெக்டர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், இன் சேம் டைம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ரெண்டுலேயும் நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள். லைன் 1 வெக்டர் ஈக்குவேஷன்
r vector equal to a vector plus s into b vector. அதனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் x minus x1 divided by b1 equal to y minus y1 divided by b2 equal to z minus z1 divided by b3. லைன் 2 னுடைய வெக்டர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். r vector equal to c vector plus t into d vector. நம்முடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் x minus x2 divided by d1 equal to y minus y2 divided by d2 equal to z minus z2 divided by d3. இப்போ ரெண்டு லைனோட வெக்டர் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். அப்போ அதனுடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுவோம். கண்டிஷன் என்ன அப்படின்னா, அதாவது வெக்டர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு நான் கேல்குலேஷன் பண்ணுறேன். இப்போ கேல்குலேஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இது என்ன அப்படின்னா இது ஒரு பாயிண்ட், இது என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், ரெண்டு பாயிண்ட்டையும் மைனஸ் பண்ணிட்டேன். ரெண்டு வெக்டர் இருக்குது, பி வெக்டர் அப்படிங்கிறது ஒரு வெக்டர், டி வெக்டர் அப்படிங்கிறது ஒரு வெக்டர். இந்த ரெண்டு வெக்டரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் கேல்குலேஷன் பண்ணுறேன். பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். கிராஸ் ப்ராடக்ட் கேல்குலேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ரிசல்ட் வந்து எகெயின் ஒரு வெக்டராக இருக்குது. இப்போ இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர். ரெண்டு வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிது அப்படின்னா therefore the given two lines are lie in a same plane, that is coplanar அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். சப்போஸ் 0 கிடைக்காம சம் கான்ஸ்டன்ட் கிடைச்சிது அப்படின்னா therefore given lines are not coplanar அப்படிங்கிறது அது மீனிங். இது யூஸிங் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெக்டர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கேல்குலேஷன் பண்ணணும். அடுத்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது? x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. நெக்ஸ்ட் இந்த வெக்டருடைய டைரக்ஷன் ரேஷியோஸ் b1 b2 b3 b1 b2 b3 which gives to 0. இப்போ இது கேல்குலேஷன் பண்ணும்பொழுது நமக்கு 0ன்னு கிடைச்சிது அப்படின்னா therefore the given two lines are coplanar. Suppose not equal to 0 அப்படின்னா therefore the given two lines are not a coplanar. Next condition 3 பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் a plane, பிளேனுடைய ஈக்குவேஷன் கேல்குலேஷன் பண்ணுறோம். containing two non-parallel coplanar lines. அதாவது என்ன மீனிங் என்ன அப்படின்னா ஒரு பிளேனில் டூ லைன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ ஒரு பிளேன், இந்த பிளேனில் ரெண்டு லைன் எக்ஸிஸ்ட் ஆகுது. நான் பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேரலாக இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி இன்டர்செக்ட் கூட ஆகலாம். இந்த மாதிரி லைன் 1 லைன் 2. அப்போ இந்த இடத்துல கோப்ளானர் லைன்ஸ் அப்படின்னா அதில் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது அதுக்கு மீனிங்கு. கோப்ளானர் அப்படின்னாவே வேல்யூ ரிசல்ட் என்னென்னு கிடைக்கணும் 0. இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, அதனால் இது கோப்ளானர். இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு லைன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த லைனுடைய பிளேன் ஈக்குவேஷனை எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது, இதனுடைய பிளேன் ஈக்குவேஷனை எப்படி கேல்குலேஷன் பண்ணுறதுங்கிறத அப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ரெண்டு லைனுடைய ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். லைன் 1 ஈக்குவேஷன் r vector equal to a vector plus s into b vector. line 2 r vector equal to c vector plus t into d vector. சரி, இப்போ இதில் பிளேனுடைய ஈக்குவேஷன் கேல்குலேஷன் பண்ணுறேன். வெக்டர் ஈக்குவேஷன் எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது, அந்த பிளேனுடைய வெக்டர் ஈக்குவேஷன் இன் பேராமெட்ரிக் ஃபார்மேட்டில் கேல்குலேஷன் பண்ணுறேன். ஃபார்மேட்டில் நான் கேல்குலேஷன் பண்ணுறேன். எப்படிங்கிறது பாருங்கள். r vector equal to இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டரை நம்ம எடுத்துக்கணும். a vector plus s into b vector plus t into d vector அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அல்லது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா r vector equal to இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் ரெண்டு வெக்டர் எடுத்துக்கணும். c vector plus s into b vector plus t into d vector எப்படி கேல்குலேஷன் பண்ணணும். அதாவது ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த லைனுடைய ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த லைனுடைய அனதர் பாயிண்ட் இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இந்த பிளேனில் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான
வெக்டர் ஈக்குவேஷன் இன் பேராமெட்ரிக் ஃபார்மேட் தான் இது. நெக்ஸ்ட்டு நான் பேராமெட்ரிக் ஃபார்மேட் கேல்குலேஷன் பண்ணுறோம். இதில் நான் பேராமெட்ரிக் ஃபார்மேட் அப்படின்னாவே இந்த ஏ வெக்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும், சி வெக்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும். அப்போ ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், அதாவது இந்த ஃபார்மேட்டில் கேல்குலேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான நான் பேராமெட்ரிக் ஃபார்மேட். இந்த ரெண்டு வெக்டரையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு, அப்போ இந்த ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கிடைக்கணும். அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ் கேல்குலேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்குண்டான நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் கேல்குலேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்குண்டான நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் என்ன? ஆர் வெக்டர் மைனஸ் சி வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு 0. சரி, நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன? இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் கேல்குலேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1. வெக்டர் ரெண்டு வெக்டர் இருக்குது, அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் என்ட்ரி பண்ணுறோம். b1 b2 b3 d1 b2 d3 ஈக்குவல் டு 0. ஆர் அல்லது வேறு என்ன அப்படின்னா சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா இதனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன? x மைனஸ் x2 y மைனஸ் y2 z மைனஸ் z2 d1 d2 d3 d1 d2 d3 ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன் ஈக்குவேட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணி கேல்குலேஷன் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அதுதான் என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த பிளேனுடைய ஈக்குவேஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.